இல்ல சார், இருக்குதா அதை தெரியுமா? குறிப்பிட்டே அவர் என்ன விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா, ஒரு நபர் கமிஷன் அவசரமா அமைச்சிங்க. உச்ச நீதிமன்றத்துல போனப்ப உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்து சொன்னது இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுது, உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றது தெரியுதுல அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசியிருந்தாரு. ஏங்க உச்ச நீதிமன்றம் அவங்க வேற ஒரு இதுக்கு போறாங்க. ஒன் ஒன் நம்பர் ஒன் மேன் கமிஷன் அமைச்சதை பத்தி அவங்க போகக்கூடாதுலாம் கிடையாதுலாம் இல்லை. தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, எந்த மாநில அரசுக்கும் உரிமை உள்ள செய்கை இது. இன்னைக்கு சிபிஐ மட்டும் என்ன அவங்கள சம்மன் பண்ணாம இருக்கா இவரை? சிபிஐ அமைச்சாச்சு. சிபிஐ என்ன இப்போ பனையூரில் போயிட்டு பனையூர் பண்ணையாரை பார்க்கலையா? பனையூர் பண்ணையாருக்கு சம்மன் கொடுக்கலையா? அப்போ ஏன் அங்கே போய் நின்னுது? எதுக்கு அங்கே விசாரிக்க போகுது? இப்போ அப்போ பிரச்சனைக்கு யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்களுக்கு போகணும்ல. சிபிஐ அமைச்சதுன்றதுனால கிடையாதுன்னு சொல்லிட முடியுமா? அதனால ஒன் மேன் கமிஷனோட ரோலே வேற. முதல்ல அது என்னன்னே உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஒன் மேன் கமிஷன் இஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜு தலைமையில் என்னென்ன பிரச்சனைகள் ஏன் இது ஏற்பட்டது, பிற்காலத்தில் ஏன் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அமைக்கப்பட்டது. அதனால அது தமிழ்நாடு அரசுக்கு அமைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. அது வேண்டாம், நாங்கள் இதை வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு சிட்டிங் ஜட்ஜோட தலைமையிலே நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வர்றது. இப்போ என்ன நாங்கள் திரும்பியும் போயிட்டு அப்பீல் பண்ணிட்டு பண்ணவே முடியாதுன்னு இருக்கா? எங்களுக்கு முதலமைச்சருக்கு அது தெரியாதான்னா? அது அல்ல, அரசியல் பண்ணோம்னா அதையும் செய்வாங்க. ஜெயலலிதா வர்றாங்க, இன்னைக்கு பார்த்தா செஞ்சுருப்பாங்க. எங்களுக்கு அதல்ல நோக்கம். மக்கள் 41 பேர் அங்கே செத்து மடிந்திருக்கிறாங்க. மேன் மேட் டிசாஸ்டர், ஒரு மனுஷனால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பேரிடர். அது இயற்கையா ஏற்பட்டதா? அது பேரிடரே அது அவங்களால ஏற்படுத்தப்பட்ட நெரிசலால் ஏற்பட்டது. அப்ப இனி வரும் காலங்களில் இது ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு முதலமைச்சருடைய செய்கை இது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதற்கான செய்கை அது. அந்த அடிப்படை அறிவே இல்லாம ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இப்ப நாங்க அதுக்கு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கதெல்லாம் எங்க நோக்கம் இல்லை. ஓகே, அந்த ஜட்ஜஸ் அதை பத்தி ஆய்வு செய்து சரியா இருக்குன்னா செஞ்சுட்டு போட்டோம், தப்பு இல்லையே. இப்ப வருங்கிற காலங்கள்ல இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக முதலமைச்சர் கூட்டம் நடத்துறாரு. எதுக்கு நடத்துறாரு? அப்ப அது அவரோட அதிகாரத்தை நீதிமன்றம் தடுத்து நிறுத்திட முடியுமா? விஜய் நிறுத்திட சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏன்னா சினிமாவில் இந்த படங்கள்ல பேசுற டயலாக் நினைச்சிட்டாரா? மக்களாட்சி, மக்கள் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள்ன்றது இருக்கு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய உரிமையினே மாநில அரசு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நன்றி சார், நன்றி. இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.